சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம். கார்பன் நிறைந்த வளிமண்டலம் மிகவும் தூய்மையானதாக மாறியதால் தாவரங்கள் குறைந்து போயின. விலங்குகளும் அதற்கேற்ப மாறின. கனமான எலும்புகள் கொண்ட ஸ்லாத் மற்றும் மாமூத் ஆகியவை எண்ணிக்கையில் குறையத் தொடங்கி இன்று பொதுவாக காணப்படும் கனம் குறைந்த எலும்பு வகை விலங்குகளுக்கு இடம் கொடுத்தன. மனிதனுடைய சிருஷ்டிப்பு விஷயத்தில் இருந்த மேம்பட்ட தன்மை கீழ்நிலை மிருகங்களின் மீது அவனுக்கிருக்கும் பரந்த உயரிய நிலையை காட்டுகின்றது. முதல் மனிதனாகிய ஆதாம் அவனுடைய சிருஷ்டிகரின் சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டு மாம்சீக அல்லது மிருக ஜீவன்களிலேயே மிகவும் உயரிய நிலையில் காணப்பட்டான். சிருஷ்டிகரின் இந்த சாயலானது அவனுடைய ஒழுக்க நெறியையும் அறிவுபூர்வமான ஆளுமையின் ரூபத்தையும் உள்ளடக்கியதாக இருந்தது. தேவ சாயல் என்றால் என்ன என்பதை குறிக்கும் அனைத்தையும் தற்போதைய மனித நிலைமைகளிலிருந்து நிதானித்து பார்ப்பது என்பது கடினமான காரியமாகும். ஏனென்றால் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு பூரண மனிதனுக்கான ஓர் உதாரணம் என்று சொல்லிக்கொள்ளும்படியாக நம்மிடம் யாரும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட மகிமையான நிலையிலிருந்து விழுந்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். ரோமர் 3:23, சங்கீதம் 8:5. பாவமும் மரணமும் ஆளுகை செய்ய ஆரம்பித்து தேவ சாயலும் இழந்து போகப்பட்டது. அனைவருக்கும் திரும்ப கொடுத்தல் தேவைப்படுகின்றது. பூமியை ஒழுங்குபடுத்த ஆரம்பித்த காலம் துவக்கி ஏறக்குறைய 42,000 ஆண்டுகள் கழித்து, அதாவது 6ஆம் யுக நாளின் முடிவின் போது தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். தேவ சாயல் என்று இங்கு சொல்லப்படுவது அநீதியோ துர்க்குணமோ இல்லாத சர்வ வல்லவரை போல் இருக்கும் ஒரு மனிதனை குறிக்கும். அறியாமையின் விளைவாக அல்லது அவனது முழுமையான மன விருப்பத்தின் விளைவாக ஆதாமின் மீறுதல் ஏற்படவில்லை. அது சோதனையின் விளைவாக ஏற்பட்டது. அதனை அவனுக்கிருந்த குறைவான அறிவானது மேலானதாக காண்பித்தது. அவன் பெற்றுக்கொண்ட அறிவுக்கு அவன் பொறுப்பாளியாக இருந்தான். தான் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்பது அவனுக்கு தெரியும். தேவ சாயலில் இருக்கும் ஒரு மனிதனை நினைத்து பார்க்கையில் நமது மனம் தானாகவே பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் முந்தின ஆதாமை போலிருந்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசுவையே நினைத்து பார்க்கும். மேலும் இந்த முந்தின ஆதாமின் பாவ பலனை ஈடு செய்யவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். 1 கொரிந்தியர் 15:22. நமது ரூபத்தின்படியே மனிதனும் ஆளக்கடவன். ஆதியாகமம் 1:26. தனக்கு கீழுள்ள மிருக ஜீவன்கள் மீது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆளுகை என்பது பிரபஞ்சத்தின் மீது பிதாவுக்கு இருக்கும் ஆளுகையை போன்றதாகும். தூதர்களும் தேவ சாயலில் இருந்தாலும் கூட தமக்கு கீழ்நிலையில் உள்ள சிருஷ்டிகள் மீது தேவனை போன்றதொரு ஆளுகை செய்ய அவர்களுக்கு அனுமதி இல்லை. பாவத்தால் தூக்கி எறியப்பட்ட மனிதனுடைய இந்த ஆளுகையானது மேசியாவின் ராஜ்யத்தால் மீட்டு எடுக்கப்படும். அப்போஸ்தலர் 3:19-21 முடிய. ஆமென்.